அமித்ஷா எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் எடப்பாடியை வச்சுக்கிட்டு ஜாயிண்ட் பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. இதுல முழுக்க முழுக்க அமித்ஷா தான் பேசினாரே தவிர எடப்பாடி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு பக்கம் அவர் தெய்வீக சிரிப்போட மண்டைய ஆட்டிட்டு இருந்தாரு. நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே அறிவிச்சிருக்கணும். எதற்கு அமித்ஷா அறிவிக்கிறாரு? எதற்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு புரட்சி தலைவர் பாடினதுதான் இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வருது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படிப்பட்ட பேராளுமைகள் வழி நடத்தின ஒரு கட்சி இன்னைக்கு இந்த ஊமை எடப்பாடி கிட்ட சிக்கி இப்படி சின்னாபின்னமாக பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. பேசுறதுக்கு கூட அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் போல் இருக்கே.